7ஆம் அத்தியாயம். அன்பு கூறும் நண்பர். தேவனுடைய அன்பு வேத புத்தகத்தின் முதல் புத்தகமாகிய ஆதியாகமம் முதல் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தல் வரை விஸ்தாரமாய் விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவ்வளவு பெரிதான அன்பை ஒரே வசனத்தில் அடக்கி யோவான் அப்போஸ்தலன் கூறுகின்றார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு என்கிற வார்த்தையை யாராலும் விவரிக்க முடியாது. ஏன், அது எல்லையற்றது. சாதாரணமாய் நாம் நேசம் என்கிற வார்த்தைக்கு பதில் அன்பு என்கிற வார்த்தையை உபயோகிக்கின்றோம். நேசம் மனுஷீகமானது, அன்போ தெய்வீகமானது. யோவான் 21:15 இயேசு சீமோனை பார்த்து, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டதற்கு சீமோன் பதிலளிக்கையில், ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கூறுகின்றான். 16ஆம் வசனத்திலும் அவ்வாறே காண்கிறோம். 17ஆம் வசனத்தில் இயேசு 3ஆம் தரம் அன்பாயிருக்கிறாயா என்ற வார்த்தையை விட்டு நேசிக்கிறாயா என்று கேட்கிறதையும் அவன் துக்கப்பட்டு நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்கிறதையும் காண்கிறோம். ஆங்கிலத்திலே அன்பு என்னும் பதத்திற்கு லவ் என்று இவ்வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த லவ் என்கிற வார்த்தையை தற்கால வாலிபர்கள், ஏன் உலகமே இன்று தவறான முறையில் உபயோகிக்கின்றதை காண்கின்றோம். இச்சையை குறிக்கும் லஸ்ட் என்னும் பதத்திற்கு பதில் தெய்வீகத்தன்மை உடைய லவ் என்னும் பதத்தை அதன் கருத்தை புரியாது கவலையீனமாய், புத்தியீனமாய், மதியீனமாய் உபயோகிக்கும் எண்ணிறந்த வாலிபர்களை காண்கின்றோம். அன்பு அல்லது லவ் என்னும் இவ்வார்த்தை தெய்வீகமானது என்பதற்கு 2 காரணங்களை கூற விரும்புகின்றேன். ஒன்று, இதன் பூரணத்தை சிலுவையில் மட்டுமே நாம் காண முடியும். 2, 1 கொரிந்தியர் 13:13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று வாசிக்கின்றோம். எனவே அன்பு நித்தியமானது. ஆகவே அன்பு நித்தியமானதும் நித்தியமானவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சிலுவையிலே காணப்படுவதும் ஆகும். ஆகவே தான் நம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று மனுமக்கள் மீதுள்ள தம் அன்பை பற்றி தெளிவாய் கூறுகின்றார். இந்த மேலான தெய்வீகமான விவரிக்க முடியாததான நித்தியமான அன்பை அறிந்து கொள்ளும் அறிவும் ஆற்றலும் மற்றவர்களாய் இன்றைய மக்கள் இருக்கின்றனர். ஏன், அன்பு என்பதை அறிய வேண்டுமானால் அவர்கள் சிலுவை அண்டை வந்தே ஆக வேண்டும். ஒருவன் சிலுவை அண்டை வரும் வரையிலும் அன்பு இன்னதென்பதை நிச்சயமாகவே கண்டுகொள்வதில்லை. என்சைக்ளோபீடியாவை சற்று நோக்குங்கள். அதில் லவ் என்னும் பதத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களை சற்று உற்று நோக்கி ஆராய்ந்து பாருங்கள். எத்தனையான கருத்துக்களையும் பொருள்களையும் எடுத்து கூறினாலும் இப்பதத்திற்குரிய சரியான கருத்தை எடுத்து கூறி முடியவில்லை. ஏன், அன்பு தெய்வத்தன்மை வாய்ந்தது. மனிதன் தன் குறைந்த அறிவிலே நிறைந்த கருத்துள்ள அப்பதத்தை விவரித்து கொள்ளும் ஆற்றல் அற்றவன் என்பதற்கு வேறு சான்றுகள் தேவையா? நாம் உபயோகிக்கும் லவ் அல்லது அன்பு என்கிற வார்த்தை உண்மையானதல்ல என்பதை சற்றே நிரூபிக்க விரும்புகின்றேன். இன்று மேலை நாடுகளில் இந்த லவ் அல்லது அன்பு அதிகரித்து கொண்டே போகின்றது. அதன் மூலமாய் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்யும் இருவர், ஒரே பேருந்தில் பிரயாணம் செய்யும் இருவர், ஒரே கல்லூரியில் படிக்கும் இருவர், ஓரிரு நாட்கள் பழகும் இருவர் இந்த பதத்தை உபயோகித்து அவ்விதமாகவே பாவித்து நடித்து ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்கின்றனர். இன்னும் ஆழமாக கூறினால் உலகமெங்கும் நம் நாட்டிலும் கூட மனைவியிடத்தில் புருஷனும், புருஷனிடத்தில் மனைவியும், சிநேகிதனிடத்தில் சிநேகிதியும், சிநேகிதியிடத்தில் சிநேகிதனும் இவ்வார்த்தையையே கூறி ஒருவரோடொருவர் பழகி வருகின்றனர். ஆனால்
ஒன்று கேட்க ஆசைப்படுகின்றேன். சகோதரனே, சகோதரியே, தெய்வீக தன்மை வாய்ந்ததும் நித்தியமானதுமான இந்த அன்பு உங்களிலே காணப்படுமானால், முதலாவது நீ நித்தியமானவரும் உன்னில் அன்பு கூர்ந்தவராகி இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா? இரண்டாவது, நீ அன்பு கூறுகிற மனைவியையும் அல்லது மனைவி தான் அன்பு கூறுகிற புருஷனையும் விட்டு பிரிய முடியுமா? இன்று அமெரிக்காவில் விவாகரத்து எத்தனை ஆயிரம் தெரியுமா? டாக்டர் எட்கோல்ட் ஏடர் இக்காரியங்களை குறித்து அதிக கருத்தோடு ஆராய்ச்சி நடத்தி எழுதியுள்ளார். என்ன தெரியுமா? கடந்த 2 வருடங்களுக்குள் அமெரிக்காவில் கணவனை விட்டு ஓடும் பெண்கள் 23% 40% வரை அதிகரித்துவிட்டது என்று சகல ஆதாரங்களோடு கூறுகின்றார். அப்படியானால் அவர்கள் ஒருவரோடொருவர் பழகி விவாகம் செய்யும்போது உபயோகித்த லவ் அல்லது அன்பு என்கிற பதத்தை அவர்கள் உண்மையாக உபயோகித்து ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொண்டார்களா? அமெரிக்காவில் ஒவ்வொரு 3 வீடுகளுக்கொரு வீட்டில் விவாகரத்து நடைபெறுகின்றதாம். என்ன பயங்கரம்! இவர்களும் கூட லவ் அல்லது அன்பு என்னும் பதத்தை ஒருவருக்கொருவர் உபயோகிக்கின்றனர். எவ்வளவு பயங்கரம்! மட்டுமா, அமெரிக்காவின் கணக்கிலே கடந்த ஆண்டிலே 10 லட்சம் பேர் விவாகரத்து செய்துள்ளனர். அப்படியானால் உலகம் முழுவதும் கணக்கெடுத்து பார்த்தால் எத்தனை கோடி விவாகரத்துகள்? மட்டுமா, இவ்விஷயத்திற்குள் சற்று கூட இறங்கி ஆராய்வோம். விவாகரத்து செய்யாத புருஷன் மனைவியிலும் கூட புருஷனுக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் புருஷனும் விபச்சார பாவத்தில் ஈடுபடுவது எத்தனை கோடி பேர்? இவர்களும் கூட ஒருவரோடொருவர் அன்பு என்னும் பதத்தை உபயோகிக்கின்றனர். அன்பு அயோக்கியமானதை செய்யாதே. அப்படியானால் இவர்களுக்குள் காணப்படுவது அன்பாகுமா? நண்பர்களே, சற்றே சிந்தியுங்கள். இது மட்டுமல்ல, நம் இனத்தவர்களுக்கும் சிநேகிதருக்கும் கடிதம் எழுதும்போது இப்பதத்தை உபயோகிக்கின்றோம். ஆனால் அப்பதத்திற்கு ஏற்றவாறு சிலுவையில் காணும் அன்பு அவர்கள் பால் நம்மில் காணப்படுகின்றதா? இல்லவே இல்லை. இவ்வாறே ஆராய்ந்து கொண்டே சென்றால் ஒரே ஒரு இடத்தில் ஒரே ஒருவரில் மட்டுமே நிலைவரமான, நித்தியமான, உன்னதமான, உத்தமமான, மேன்மையான, ஆழமான அன்பை கண்டு கொள்ள முடியும். அதுவே நாம் பார்த்த சிலுவையின் அன்பு. அந்த அன்புக்கு எதிர்த்து நின்ற சவுல் ஓர் நாள் அதனை கண்டடைந்தான். தன் பாவ நிலையை உணர்ந்தான். நிர்பந்தமான பாவி நான் என்று கதறினான். பாவிகளில் பிரதானமான பாவி நான் என்று ஏங்கி புலம்பினான். தனக்காகவும் தன் பாவத்திற்காகவும் தன் பட்டமோ படிப்போ ஆஸ்தியோ தலைவர்களோ நண்பர்களோ மறிக்கவில்லை. அவனை அவை விடுதலை செய்யவும் இல்லை. ஆனால் விடுதலை செய்தவர் ஒருவர் சிலுவையில் தொங்குவதை பார்த்தான். அவர் மட்டுமே தன்னை ரட்சிக்க முடியும் என்பதை உணர்ந்து உள்ளம் உடைந்தான். தன் சிறப்பு, அந்தஸ்து, படிப்பு, மேன்மை, சம்பத்து, ஆஸ்தி, சமுதாய சேவை ஆகிய எக்காரியங்கள் அவனுக்கு லாபமாயிருந்ததோ அவை எல்லாவற்றையும் அவனில் அன்பு கூர்ந்த இரட்சகருக்காக நஷ்டமென்று விட்டான், குப்பையுமாக எண்ணினான். ஆகவேதான் கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று திடனாய் கூறுகின்றார். அன்று அறியப்பட்டிருந்த உலகில் அதிகம் கல்வி கற்றிருந்தவனும் திறமை வாய்ந்த தலைவனும் சிறப்பு வாய்ந்த செல்வந்தனும் வைராக்கியமுள்ள யூதனும் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவனுமான ஓர் உயர்ந்த அந்தஸ்துடையவனான சவுல் கூட சிலுவையின் அன்பிற்கு முன்னால் எதிர்த்து நிற்க முடியாது தன்னை பொடிமட்டாய் தாழ்த்தினான். அப்படியானால் நண்பனே, சகோதரியே, சகோதரனே, நீ உலகில் நம்பியிருக்கும் உன் அன்பர்களின் பொய்யான அன்பு அன்பல்ல என்று உணர்ந்து அவையெல்லாம் மாயையானது, மாய்மாலமானது என்று அறிந்து
உன்மேல் அன்பு கூர்ந்து உன்னை நரக ஆக்கினை நின்று விடுவித்து நித்திய மோட்சத்திலே சேர்க்க பிதாவின் ராஜ்யத்திலே பங்காளியாக்க உனக்காக மரித்த அந்த அன்பரின் அன்பு கரத்தை பற்றி கொள்வாயா? இன்றே சிந்தித்துப்பார், இந்த வேளையிலே யோசித்துப்பார். காய்ந்து நிற்கும் ஓர் கிளையை கண்டு அதிலே தொங்கி மதிலின் அக்கறை செல்ல பிரயாசப்படும் வேளையில் அவ்வுயிரற்ற காய்ந்த கிளை ஒடிந்து அவன் கீழே விழுந்து தலை நொறுங்கி உயிர் பிரிவது போல மாயையான உலக இன்பங்களையும் மாய்மாலமான உலக அன்பர்களையும் அண்டிக் கொண்டிருக்கும் சகோதரனே, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி தடுதியிலே நாசமடைவான். சகோதரனே, சகோதரியே, நோக்கிப்பார். உனக்காக இரத்தம் தோய்ந்தவராய், கை கால்களில் ஆணி அடிக்கப்பட்டவராய், தலையில் முள்மூடி சூட்டப்பட்டவராய், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உன்னில் அன்பு கூர்ந்த இரட்சகர் தொங்கும் காட்சியை பார். நோக்கிப்பார், இரட்சிப்பார்.